இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஒரு மனிதனின் மூலமாய் ஆயத்தமானது. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பனு கர்த்தர் ஒருவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த ஒருவனுடைய பெயர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அவன் ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணணும்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவன் ஆயத்தப்படணும். ஆமாவா இல்லையா? இல்லை ஆண்டவரே, நான் எங்கள் அப்பா வீட்டில், தேராக வீட்டில் ரொம்ப எனக்கு செல்வம் இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் இங்கேயே இருந்து நீர் என்னை ஆசீர்வதித்தா ஆசீர்வதியும்னு ஆபிரகாம் சொல்லலை. என்ன பண்ணணும்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னால் போயிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் ஆயத்தம். இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களை நிறைவேறணும்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உங்கள் ஆயத்தம். போதவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். முன்னாடி இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆயத்தம். பள்ளிக்கூடத்துக்கு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வாங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா எங்க போகணும்? 8 மணிக்கு ஆயத்தமாய் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஆமாவா இல்லையா? 8 மணிக்கு வர சொன்னாங்கன்னா 8 மணிக்கு நம்ம எந்திக்க மாட்டோம்ல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? முன்னாடி ஆயத்தமாய் தானே பள்ளிக்கூடத்துக்கு போறோம். ஒரு பேங்குக்கு போன ஆயத்தம் மாறும். ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சின்ன டிராவல் பண்ணாலே நம்ம ஆயத்தம் மாறும். ஆனா தேவன் எனக்கு தருவேன்னு சொன்ன நித்திய ஜீவனுக்கு நேரா பிரயாணப்படுகிற சபை எவ்வளவு ஆயத்தம் உள்ள சபையா இருக்கணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆசீர்வதிச்சுட்டாரா? இல்லை, அவனுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டியது. முதலாவது, அவன் தன் தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும். அதுதான் முதல் ஆயத்தம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ சபையே, நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து அவர் உங்களை நடத்துற இடத்துக்கு நீங்க பிரயாணப்படணும். நான் நிற்கிற இடத்திலேயே நிற்பேன், நான் இருக்கிற அறையிலே இருப்பேன், நான் இருக்கிற இடத்திலே நின்று கொண்டிருப்பேன். ஆனா கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை அபிஷேகிக்கணும். எனக்கு தியாகம் பண்ண முடியாது, இரவு ஜெபத்துக்கு வர முடியாது, உபவாச ஜெபத்துக்கு வர முடியாது, கர்த்தரோடு கூட இருக்க முடியாது. ஆனா கர்த்தரனை அபிஷேகிக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரின் தலைமுறை ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை மூற எங்க வந்துடணும்? என் வீட்டு வாசற்படியில ட்ரெயில வந்துடணும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆயத்தப்படவே மாட்டேன். ஆபிரகாம் அப்படி சொல்லலங்க. இருக்கிற இடம் கல்தேயருடைய பட்டணம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். நீ இருக்கிற இடத்துல வச்சு நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா நான் யார், நான் தேவன் என்பதை ஒருத்தரும் அறிய முடியாது. இருக்கிற இடத்துல இருந்து யூ ஆர் கெட் அவுட். முதல்ல அவனை எழும்பி போக சொன்னாரு. ரெண்டாவது, லோத்த உடன் கூட்டிட்டு வான்னு அவர் சொல்லலை. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் கூட இவன் போனவன லோத்து என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். ஆபிரகாம் என்ன பண்ணல? லோத்த, ஐயா ஆண்டவர் என்னைய மட்டும் தான் போக சொன்னாருன்னு சொல்லலை. லோத்த கூட வா போவோம், எல்லாரும் போவோம், எல்லாரும் போவோம். கூட்டத்தோட கூட்டமா போக ஆரம்பிச்சாச்சு. இங்க லோத்து, ஆண்டவருக்கு லோத்து உடன் இருந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. லோத்து அவரே தட்டி விடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற சில லோத்துக்கள் என்னுடைய வீட்டில, என்னுடைய சுயத்துல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிக்க முடியாம எனக்குள்ள தேவன் விரும்பாத லோத்துக்கள் இருக்கிறார்கள். அந்த லோத்துக்கள் தானாய் விலகணும். நீங்க ஆண்டவர்ட்ட உங்களை அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இரண்டாவது, லோத்து உடன் இருக்கவே கூடாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விரும்புகிற சபையே, சில லோத்துக்கள் நம்முடைய வீட்டில் இருக்கு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அங்கிட்டும் போக மாட்டான், இங்கிட்டும் போக மாட்டான். அவன் கானானுக்கு நேராவும் நடக்க மாட்டான், திரும்பி கல்தேயர் பட்டணத்துக்கு நேராவும் நடக்க மாட்டான். எங்கதான் இருப்பான்? ஆபிரகாம கூடயே இருப்பான், ஆபிரகாமுக்கு பக்கத்திலே இருப்பான். ஆபிரகாம போக விடவே மாட்டான், ஆபிரகாம ஆசீர்வதிக்க விடவே மாட்டான். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்க முடியாம இருக்கிற லோத்து எத்தனை உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை விரட்டி நான் ஆயத்தப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மூன்றாவது, ஆபிரகாம் முழுவதும் அவரை நம்பணும். அவன் என்ன பண்ணா? சுயம் பலன் இருக்கிற வரைக்கும் மனைவி சொல்ற ஆகார்ட்ட போ, ரெடி, ஓகே. பலன் இருக்கிற வரைக்கும். இப்ப பலன் எல்லாம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்னதாக நடந்து உத்தமனாயிரு. 17ஆம் அதிகாரம் பாருங்க, அவனை ரொம்ப அழகா கர்த்தர் ஆபிரகாமை டியூன் பண்ணி
ஆபிரகாமை இப்போ கொண்டு வந்து கானானுக்குள்ள நிறுத்துறாரு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அங்க தேவன் விரும்பின ஈசாக்க கொடுக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? அது மாத்திரம் ஆபிரகாமுக்கு கத்தர் செய்த வாக்குத்தத்தம். கத்தர் ஈசாக்கின் தலைமுறை பஞ்ச காலத்திலையும் அவன் விதைத்த கத்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாமையோ தேவ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களை நிறைவேறணும்னா நீங்க விட வேண்டியதை விட்டுட்டு உங்களுக்குள் இருக்கிற லோத்தை விரட்டிட்டு தேவனுக்கு நேரம் ஆயத்தப்பட ஆரம்பித்தா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களிடம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.